அக்கா உங்க பேருங்க? என் பேர் குணசுந்தரி. குணசுந்தரி. அப்ப குணமா பேசுவாங்க நினைக்கிறேன். இந்த ஏரியாக்கா சொல்லுவாங்க. ட்ரிப்ளிகேன். ஏந்து போய் வீட்டுக்கு. இல்ல அப்படியே ஆட்டோல இது. சார் எனக்கு வந்து நடிகர் சந்தானம் சார் போகணும்னு ஆசை. ஏன்னா அவர் மார்க்கெட்டை அழிக்கணும். இருங்க அவங்க சொல்றது அவங்களோட கருத்து. தாத்தா வந்து எல்லாருமே வந்து உள்ள போனா அழிக்கணும்ன்றாரு. அப்புறம் எதுக்கு என் பேரை சொல்லு ரெண்டாவது வாட்டி போறேன்றாரு. நான் மட்டும் தான் உள்ள போய் அழியலாம் வந்தேன். அப்போ நான் பெர்மனன்ட் மார்க்கர். அதெல்லாம் பென்சில். சார் அது நாங்க சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது. எனக்கு நீங்க சொல்ல வேண்டாம். அப்ப நான் யார் நடிக்கிற சொல்லணும்? படங்கள் சொல்லுது. நாங்க ஆடியன்ஸா உட்கார்ந்துக்கிறோம். நாங்க சொல்றதுக்கு தான் நீங்க உட்கார்ந்துக்கிறோம். ஆடியன்ஸ் இல்ல. நீங்க ஆடியன்ஸ் இல்ல. அப்ப யாரு? ரெண்டு பழைய கிளாஸ்மேட்ஸ் பேசிக்கிறீங்க. உங்க வாட்ஸ்அப் குரூப்ல போய் பேசிக்கோங்க. ஓகே ஓகே. குணசுந்தரி அக்கா வந்து சந்தானா சார் உள்ள போனீங்கன்னா காமெடி அத பஞ்ச்லாம் அடிப்பாரு. ஆமா, ஏன்னா எப்ப பார்த்தாலும் சண்டை டென்ஷன். எங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும்ல சார். அதனால சார் போனா பயங்கரமா கலாய்ப்பாரு எல்லாரையும். பயங்கரமா நாங்க ஜாலியா ஒரு 10 நிமிஷம் என்டர்டெயின்மெண்டா இருக்கும். மத்தவங்களாம் அடிச்சுட்டு எப்பன்னா போயிட்டு பாருங்க. ப்ரோமோலயே சண்டை இருந்தாதான் நீங்க சுவாரஸ்யமா பாக்குறீங்க. சண்டை இல்லாம ப்ரோமோலயே பார்க்க மாட்டீங்க. சண்டைனாலும் சார் கலாச்சி 2 பஞ்ச் டயலாக் போட்டாருன்னா அதையே நாங்க அவ்வளவு சந்தோஷமா பாப்போம். சரிக்கா. ஓகே. தங்கத்தாமரை என்ன சொல்ல ஆசைப்பட்டீங்க? சந்தனா சாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அங்க போனா கன்ஃபார்ம் சண்டை வரத்தான் செய்யும். ஏன்னா அங்க நடக்கிற விஷயங்கள்லாம் அப்படி இருக்கும். அதனால மேடையில வந்து காமெடி பண்ணிட்டு தான் இருந்தேன். உள்ள போய் வெளியில வர நான் ரகடு பீஸ் மாதிரி இருக்கேன். நான் எனக்கே பயமா இருக்கு. என்னால என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு. கரெக்ட். ஓகே. உங்க பேருங்க மேடம்? நித்யா. போன இதெல்லாம் வந்து ரொம்ப இறுக்கமா இருந்தது. போன பிக் பாஸ்லாம் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இதுவா இருந்தது. ஒரு ஜோக்கா இல்ல ஃபன்னா இல்ல எதுவுமே இல்ல. அதனால இந்த வாட்டி கொஞ்சம் ஃபன்னா இருக்குன்னா விஜய் சார் வந்து ஃபன் நல்லா பண்ணுவார் இல்லையா? அவரையும் இறுக்கமா கேள்வி எல்லாம் கேட்க வைக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் பயமா இருக்கு. நல்ல மனுஷன் என்ன பண்ண ஆக போறாரோ. நல்ல ஃபன்னா இருக்கணும்னா நாஞ்சில் விஜயனை உள்ள அனுப்பலாம். பழைய ஜோக் தங்கத்துரை, சிவாங்கி, இப்ப புதுசான அது அமுதவான்ல போன வாட்டி சரியா பண்ணல. இந்த வாட்டி சான்ஸ் கொடுத்தா அதுக்காக அனுப்புறீங்களா? ஒரு வாட்டி சரியா அது ரொம்ப தவறு. இல்ல அவங்க எல்லாம் அம்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபன்னாவும் போகும் நல்லாவும் இருக்கும். அவங்க வந்து அமுதவாணன் பத்தி சொன்னது என்னன்னா அவர் எப்போதுமே காமெடியா நம்ம பார்த்துட்டோம். அங்கேயும் நீங்க அது மாதிரி எதிர்பார்த்திருக்கீங்க. அதுதான் முடியலன்றாரு அவரு. அங்க வந்து ஃபன்னா நிறைய பண்ணதுக்கு தான் எல்லா வாரமும் வின் பண்ணேன். நான் எந்த வாரமும் தோக்கலக்கா. அந்த வீட்ல இருந்த அத்தனை நாள் நான் ஜெயிச்சேன். இருந்தாலும் கொஞ்சம் உங்க அமுதவானன்றது ஒண்ணு தெரியல. அதுக்கு என்னன்னா நான் பண்ண தப்பு என்னன்னா அதுதான் அங்க ஃபன் பண்ணிக்காம நான் கொஞ்சம் ஃபைட் பண்ணிக்கணும்.